முத்தமிழ் செய்ய தென்பழகி மோதூரில் இசைக்கு அம்மன் கதை அத்தனையும் என்னாவால் அறிந்தபடி நான் பாடே நச்சமிசை வெங்கோட்டி நாதாவும் இடப்படைத்த வித்தகம் சீர் குடவயறு வேலை முகவன் காப்புதாமே அடல்வரிவும் கலியானே நைகரணி சங்கரருக்கு வடமொழியால் தடவரை மேல் மகிழ்ந்து பெற்ற வானரமே குடவயறு கணபதியே குஞ்சரனே இஞ்சல் கதைக்கு வராமல் இனிமையுடன் முன்னடவா முன்னடவாய் சரஸ்வதியே முப்பொழுதும் செப்பமுடன் முன்னடவாய் திசைக்கமல பொறுத்த சிங்காசனத்தில் ஒளிபரப்பி வீட்டிற்கும் லட்சுமியே உன்னுடைய தாழ்வழிவின் உள்மயக்கம் தீர்த்தருள்வாய் பாராளும் செந்தமிழ் உள் பாடுவது முன்பதுமை ஏறாறு நாட்டில் உள்ள பெரியோரே பொறுத்தருவி ஒட்டுவதும் ஜலங்கம் சொங்குளிப்பதும் நீர்க்குமளி வெட்டுவதும் போர்க்களத்தில் விதைப்பதும் ஊர் நிலத்தை கட்டுவதும் பரிமாவை காப்பதும் கற்பு நிலை வெட்டுவதாய் தமிழ் விரிவு புகழ் பலகை அன்னகிரி அன்னகிரி வளமையது அம்மையப்பா திருக்கோவில் கிருஷ்ணகிரி வளமையன் தருள்வாய் சரஸ்வதியே கண்ணல் பலம் அவளுடனே கணிகள் பலகார வைத்து வண்ணமலர் பாதம் வைப்பை வந்து உலகாய் கணபதியே
ஆமாமா மலைவளம் மக்கள் வளங்கள் இவை எல்லாம் அமையப்பெற்று சரி அன்னகிரி என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான பட்டணம். சோறு சரி கிரி என்று சொன்னால் மலை, சோத்தால் மலை கிடைக்கும் சோழவள நாடு என்று சொல்கிறார்கள். சரி அந்த சோழவள நாட்டிலே ஒரு அம்மையப்பர் ஆலயம் இருக்கின்றதா. அதாவது அம்மையும் அப்பரும் இருந்து காட்சி தரக்கூடிய காரணத்தினால் அதை அம்மையப்பர் ஆலயம் என்றே சொல்லுகின்றார்கள். சிவனும் சக்தியும் இருந்து காட்சி தரக்கூடிய காரணத்தினால் சிவன் சக்தி ஆலயம் என்று சொல்வார்கள். ஆமாமா அப்படி என்று சொல்லி அம்மையப்பர் ஆலயத்திலே 61 மறையவர்கள் நாளுக்கொண்டு தவறாமல் நலமுடனே பூஜை செய்து வருகின்றார்கள். சிவ ஆசி என்று சொல்லக்கூடிய பெண்ணை மணமுடித்தார். மாலையிட்டு மணமுடித்து வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே சொத்தாலே குறையில்லை, சுகத்தாலே குறையில்லை, பாலாலே குறைவில்லை, பௌசாலே குறைவில்லை. ஒரே ஒரு கவலை இருக்கிறது. என்ன கலம்மா? குழந்தை இல்லாத கவலை. என்ன? திருமணம் முடிந்த பிற்பாடு பெரியவர்கள் வாழ்த்துவார்கள் அல்லவா? எப்படிமா வாழ்த்துவார்கள்? 16 என்று சொன்னால் 16 குழந்தைகள் அம்மா ஒருபோதும் கிடையாது. 16 செல்வங்களை பெற்று பெரும்பாலும் வாழ்க்கை என்று சொல்வார்கள் அல்லவா? 16 செல்வங்கள், 16 செல்வத்தில் முதன்மை செல்வம் குழந்தை என்று சொல்வார்கள். அனைத்து செல்வங்களையும் அதிகமாக கொடுத்த ஆண்டவர் குழந்தை செல்வத்தை கொடுக்க மறுத்து விட்டார். சிவபாப்பான் மனதலைக்கு அம்மையப்பர் ஆலயத்தில் வந்து முறையிடுகின்றார். எப்படி கண்ணே? குழந்தை ஒன்று வேணும் ஐயா அம்மையப்பர் சுவாமியே, நாங்கள் யாருக்கு என்ன பாவம் செய்தோம்? மனதறிந்து எந்த ஒரு பாவமும் செய்யவில்லையே. ஆண்டியை இடித்தோம், அறக்கொடுமை செய்தோமா? செய்யவில்லையே. கெட்டு வந்தவரை பின்னால் தான் வர சொன்னோமா? கண்ணுக்கு பால் வைக்காமல் கறந்துடாமல் விட்டோமா? இல்லை. மனதறிந்து எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை. கோவிலுக்கு தான் பூஜை செய்ய வராமல் இருந்தேனா? ஆண்டவா, அனைத்து செல்வங்களையும் அதிகமாக தந்தாய். மண்ணை தந்தாய், பொன்னை தந்தாய், காக்கக்கூடிய மண்ணையும் அதிகமாக தந்தாய் அல்லவா? சரி. அனைத்து செல்வங்களையும் தந்த ஆண்டவா, யாரு செல்வத்தின் முதன்மை செல்வம் குழந்தை செல்வத்தை தர மறுத்து விட்டாயே. குழந்தை எனக்காக கேட்கின்றேன். உமது ஆலயத்துல எனக்கு பிறகு பூஜை செய்ய வேணும் அல்லவா? கண்டிப்பாக. அப்படி என்று கேட்ட பொழுது ஆண்டவா, உன்னுடைய அருளாலே எனக்கு மட்டும் ஒரு ஆண் குழந்தை இருக்கும் என்று சொன்னார். என்னுடைய காலத்திற்கு பிற்பாடு இந்த ஆலயத்திலே அந்த குழந்தையை பூஜை செய்வதற்கு நியமிக்கின்றேன் என்று சொல்லி புறைப்பட்டு விட்டாரா? அவளுடைய மனமுறைக வேண்டிய பிறகு அம்மையப்பர் கொடுக்காமல் இருப்பாரா? கேட்டால் கேட்டதை கொடுக்கக்கூடிய அவனுக்காகவா கேட்கிறான்? கற்பக விருச்சிகம் அல்லவா? அப்படி இந்த குழந்தைக்கு வரம் கொடுத்தார். சரி. 10 மாதம் ஒரு திங்களும் சென்றார் போல அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். பெற்றெடுத்த குழந்தைக்கு வேலவ வேதியனிட திருநாம பெயரை சுட்டி நாள் ஒரு வேணியும் பொழுது வண்ணமாக வளர்த்து வருகின்றாளாம். அதை அம்மையப்பர் ஆலயத்திலே நடனமாடி வருகிறார் ஒரு பெண்ணானவள். யாரப்பா? பழனி நகர் ஆனதிலே ஆனதிலே பழமதனை கேளவன்றே கேளமென்றே ஆனதிலே
சிவகாமி தாசிதானோ தாசிதானோ அம்மையப்பர் ஆலயத்தில் நடனமாடி வருகிறாள் ஒரு வெண்ணானவை. 41 தாதியர்களுக்கும் தலைமை தாதியாக திகழ்ந்து வருகின்றார் சிவகாமி தாதி. சிவகாமி தாசி. ஏங்கப்பா. இவளுக்கு குழந்தை இல்லை. அப்பப்பா. குழந்தை இல்லாத கவலையினாலே அம்மையப்பர் ஆலயத்திலே வருகிறார். அப்பப்பா. அம்மையப்பர் சுவாமி. ஆண்டவா. இதோ பாருங்கள் இறைவா. ஆண்டவா. உமது ஆலயத்தில் நடனமாடி வருகிறேன் நான். கண்டிப்பாக. நானும் யாருக்கும் எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை. மனதறிந்து எந்த ஒரு பாவமும் செய்யவில்லையே. அம்மா. ஆனால் அது மட்டுமில்லை. வேற நாடிய பொன்னோ உடமையோ வேண்டும் தொழிலோ அதுகிலோ தக்கபடியால் இருந்தும் ஒரு தேவையில்லையே. நாடிய பொன்னோ வேண்டும் உடமையோ இருந்தோ சொல்லுகிறார்கள். இறைவா, ஆண்டவா, நான் யாருக்கும் இந்த பாவம் செய்யவில்லை. மனதறிந்து எந்த பாவமும் செய்யவில்லை ஆண்டவா. பூஜை செய்கின்றாரே சிவபாப்பா. மூச்சு முட்டி அல்லவா சத்தம் போட்டு கொண்டிருக்கின்றோம். பூஜை செய்கின்றாரே சிவபாப்பா. ஆமாப்பா. அவருக்கெல்லாம் ஒரு குழந்தைக்கு வர கொடுத்திருக்கின்றீர்களே. ஆமையா. நானும் இவ்வளவு நாள் உங்க கோயில்ல தான் நடனம் ஆடுறேன். என்ன குழந்தை எனக்கு ஒரு குழந்தை தரவில்லை. குழந்தை கேட்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. இந்த சிவகாமி தாதியார்கள் கேட்ட வயது என்ன தெரியுமா? ஒரு 40-45 மேலாக. ஏனென்று சொன்னால் தாதியர் குலத்தில் திருமணம் ஒன்று கிடையாது. சரி. பருவ வயது அடையக்கூடிய நாளைகள் கரை கண்ட சிவபெருமானை மனதிற்குள் எண்ணி அதாவது தனக்குத்தானே திருமாங்கலை மூட்டிக் கொள்வார்களா? அப்படியா? கரை கண்ட சிவபெருமானால் ஒரு மனதெண்ணி அவருக்கு ஒரு குழந்தைக்கு வரத்தை கொடுப்பார்களா? இப்படியாக குழந்தைக்கு வரத்தை வாங்கினாய். ஆமாமா. 10 மாதம் சுமந்தாய். சரி. அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் சிவகாமி தாசியானவள். பெற்றெடுத்த குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு பெயரோ தெருகண்ட நட்டுவை எனவே
நட்டு வளர்ந்த ஒரு அழகான பெயரை சுட்டுகின்றார். சிறுகைகள் என்று சொன்னால் பகவானின் மறுபெயர். நட்டுவர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய குலத்தொழிலை குறிக்கும் என்று சொல்லுகின்றார்கள். குலத்தொழில் என்ன? இந்த ஜதி சொல்லுவாங்க தெரியுமா அம்மா? எப்படி? அதாவது தம்பி தக்க சிம்மி தக்க சின்ன தக்க சிம்மி தக்க சின்ன தக்க சிம்மி தக்க சின்ன தக்க சின்ன தொ தக்க சின்ன தொ தக்க சின்ன தொ. தத்துவம். இப்படியாகவே மத்தளம் வாசிக்க கற்று வருகிறான். வளர வளர தன்னுடைய பிள்ளைக்கு மத்தளம் வாசிக்க கற்றுக் கொடுத்து வருகிறான். சிறு வயதிலே படிச்சாதான் வளர்ந்து வரும் பொழுது அதற்காக தானே பெரியவர்கள் சொல்வார்கள் என்ன இளமையில் சிலையில் எழுத்து என்று சொல்வார்கள். ஒரு கலையை சிறு வயதிலே படித்தோம் என்று சொன்னால் பருவ வயது அடையக்கூடிய நாளையில் சீரும் சிறப்புமாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கியா என்னைக்கு நம்ம மாதிரிதான். ஆமாமா இப்படி இருக்க ஆமையா சிவகாமி தாசிக்கு இன்னும் ஒரு ஆசை வருகிறது. என்ன ஆசை பாருங்க. இருந்தால் சிவகாமி அப்பொழுதுதானோ பெண் காதலை தனக்காக போலே மகள் வேண்டும் எனவே சிவகாமி வாடினாள். விட்டாலே அதில் உண்டு மோட்சம். பிள்ளைக்கு பலன் உண்டு மேயாதோ பொந்தேடி ஆதாய மக்களா பொந்தேடி ஆதாய மக்களா. இப்படியாக சிவகாமி தாசிக்கு இன்னும் ஒரு ஆசை வருகிறது. ஆசை யாரதான் விட்டுச்சு மனுஷனா பிறந்த ஆசை வரத்தானே செய்யும். ஆனா சிவகாமிக்கு வந்து ஒரு பொம்பளை பிள்ளைக்கு மேல ஆசை வருது. என்ன தாதியர் குலத்தில் எவ்வளவுதான் ஆண்கள் பிறந்திருந்தாலும் எவ்வளவுதான் நாட்டியங்களை எடுத்து செய்தாலும் யாரும் ரசிக்க மாட்டார்கள். சரி அப்படிதானமா? அதே ஒரு பெண் பிள்ளை இருந்தார்கள் என்று சொன்னால் போத பொன் தேடி ஆதாயம் தேடலாம் அல்லவா? அம்மையப்பா கேட்ட உடனே ஆண் குழந்தைக்கு வருத்தை தந்தாய். ஆனால் என்ன எனக்கு ஒரு பெண் குழந்தை தர மறுத்து விட்டாய் அல்லவா? எனக்கு ஒரு பெண் குழந்தை தந்தால் சரி எனக்கு பிறகு இந்த ஆலயத்திலே நடனம் ஆடும் அல்லவா? இந்த ஆம்பளை பிள்ளை கொண்டு இந்த ஆலயத்தில் நடனம் ஆடாச்சா நல்லா இருக்குமா? எல்லோரும் கைதட்டி சிரிப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு பொம்பளை பிள்ளைய கொண்டு நடனம் ஆட வச்சோம்னா எல்லோரும் ரசிப்பார்கள். அதனாலதான் அந்த சைடு பார்த்து திருப்பிட்டு இருக்காங்க. ஆமாமா அப்படியா? இந்த சைடு 4 பேர் திருப்பி இருந்தாங்க. இப்ப சாய் குடிக்க போயிருக்காங்க. டீ சாப்பிட போயிருக்காங்க. அதனாலே எனக்கு இன்னும் ஒரு பெண் குழந்தை தந்தால் ஆலயத்தில் நடனம் ஆட வைப்பேன் என்று நடனமாட நியமிக்கின்றேன் என்று சொல்லி முறையிட்டாலும் இந்த சிவகாமி தாதி கொடுக்காமல் இருப்பாரா? கேட்டால் கேட்டதை கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சகம் அல்லவா கிடைக்கிறது சிவபெருமான். அவளுக்கு மனதிறங்கி அவளுக்கு அழகான ஒரு பெண் குழந்தைக்கு வரத்தை கொடுத்தாரா? பெற்றெடுத்தாள் பெண் குழந்தை பேரு சிவகாமி தாசியானவே. எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம். குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லி யாருடைய பெயரிடுவோம் பெயரிடுவோம் பெண் குழந்தைக்கு பெயர் சூட்ட
வேணும் என்று சொல்லி சிவகாமி தாசியானவர் சொல்லுகின்றார். என்னம்மா நினைக்கிறார்கள்? ஏ தோழி பெண்களே, என்னம்மா? அதாவது எனக்கு ஒரு அழகான பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கிறே. சரி. இந்த பெண் குழந்தைக்கு ஆமாம்மா நல்ல ஒரு பெயரை வைவாக்கலாம். எடி தங்கச்சி, எடி நல்ல ஒரு பேர் சொல்லிட்டு பாப்போம். நல்லதுங்களா? பாத்தியா, ஏழையிட்ட குழந்தைய பிறந்து கொன்னவளுக்கு பேரை வைக்க, குடும்பத்தோட கூட்டிட்டு போய் தூக்கு, அதாவது இந்த கிணத்துக்குள்ள சாடினவளுக்கு பேரை கொண்டு என் குழந்தைக்கு வைக்க. உன்னை யாராவது கூப்பிட்டாவளாட்டி, நீ வழியில வந்தாவதாட்டி, அந்த மாதிரிக்கு போட்டி. ஆடி போடியும் பேச நல்லாவா இருக்கு, மரியாதையா பேசு. ஆமாடி, இவ்வளவு மரியாதையா பேசணும். நீ ஒரு நல்ல பெயரை சொல்ல பார்க்கலாம். ஆமா, நீ ஒரு பேரை சொல்லிட்டு பாப்போம். முத்தழகு தானே? கடவுளே ஆண்டவா, எந்த உலகத்துல இருக்காளோ. ஆமா, நம்ம தங்கச்சியா? நீ ஒரு நல்ல பேரை சொல்லுங்க. ஏடி நான் தானே? ஏடி நான் பேர் வச்சா கட்டை இருக்காது, நெட்டை இருக்காது, குட்டை இருக்காது. ஆனா பேர் மாத்திரம் அழகா இருக்கும். எப்படி? எங்க மூத்தமைக்கு பேரை சொல்லட்டுமா? சொல்லு பார்ப்போம். சொப்பன சுந்தரி. ஐயோ, இது நல்லா வாடி இருக்கு. நல்லா இல்லையா? இந்த குழந்தை வருங்காலத்திலே சரி நடனமாட பிறந்த குழந்தை. அதற்கு தகுந்த மாதிரி ஒரு பெயர் வைக்கலாமே. கண்டிப்பாக. இன்னொரு பேர் சொல்லட்டுமா? ஹன்சிகா மொத்வாணி. என்னம்மா? யார முத்தவாணி? ஹன்சிகா மொத்வாணி. இந்த பெயர் நல்லா தான் இருக்கு. ஆனா சில பேருக்கு வாயில் நுழையாது இல்லையா? 60 வயசு பாட்டிக்கு அப்படிம்பாங்க. நீங்க யாருமே பெயர் போட ஆகாது. ஆமாம்மா, என் பிள்ளைக்கு நானே பெயர் சொல்றேன். கண்டிப்பாக. பெற்றெடுத்தவளுக்கு தான் குழந்தையுடைய அருமை தெரியும். என் பிள்ளைக்கு லட்சுமி கடாட்சி அப்படியே நிறைஞ்சு போயிருக்கு. ஆமாம்மா, இந்த குழந்தைக்கு லட்சுமி சபா பேர் கொடுத்தது பாத்தீங்களாம்மா? எப்படி இருக்கு? அருமையான பேர். லட்சுமி என்று திருநாம பெயரை சூட்டி ஆமாம்மா இந்த குழந்தையை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்த்துகிறாள். சீரும் சிறப்புமாக வளர்த்து வரக்கூடிய நாளைகள். தன்னுடைய வயது எப்படி கடந்து சொல்கிறது பாருங்கள். ஒரு வயது, இரு வயதா, இரு வயதா, இரு வயதா, இரு வயதா, நாளாடி நாளாடி நாளாடி, ஒரு வயதா, இரு வயதா, இரு வயதா, இரு வயதா, இரு வயதா, உயர் மூந்து நாக்காகி நாக்காகி நாக்காகி, நாளானே திருவயது, அப்படி சொல்லு விளையாடி, அசத்து அசத்து, கைதானே திருவயது, அவள் ஆடைகிட்ட தான் படித்தாள். கைதானே திருவயதில், 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 எம்மா திருவயதில், மகளை ஜோத வைத்தாரே, வைத்தாரே, வைத்தாரே. போர் போர் இந்தா போடு. லட்சுமி பெண்கொடியாளுக்கு வயதோ கடந்து செல்கிறது. சரி, எப்படி தெரியுமா? எப்படியம்மா? ஒரு வயது இரண்டாகி, குற்றதோர் மூன்றாகி, மூன்றான வயதிலே முடிகிறக்கு காது குத்தி, 4ஆன வயதிலே நடந்து ஓடுகிறான். நடத்து மெல்ல விளையாடி, 5ஆன வயதிலே ஆடை கட்ட படிக்கின்றான். தன்னைத்தானே ஆடை கட்ட படிக்கின்றார்களா? ஆமா. 6ஆன வயதிலே இந்த சிவகாமி தாதியார் வெள்ள வைக்கின்றார். என்ன நினைக்கின்றாள்? நம்முடைய குழந்தைக்கு 6 வயது ஆகிவிட்டதல்லவா? ஆமா. செல்வத்தில் எல்லாம் மிகுந்த செல்வம், கல்வி செல்வத்தை புகட்ட வேண்டும். கண்டிப்பாக. உண்மைதானம்மா? உண்மைதான். ஏன்னா அதாவது நம்ம எவ்வளவுதான் நாட்டியம் ஆடினாலும், சரி, கல்வி கற்று நாட்டியம் ஆடினால் தான் 4 பேர் பார்ப்பார்கள். ஆமா. இல்லை என்று சொன்னால் படிப்பறிவில் இல்லாதவர்கள் என்று சொல்லிவிடுவார்கள் அல்லவா? ஆமா. அப்ப நாட்டியத்துக்கு கல்வி கற்க வேண்டுமா? கண்டிப்பா வேணும்மா. சரிதான். ஆமாம்மா, அப்பதான் ஆட முடியும்னு சொல்றீங்க. அதாவது படிக்கக்கூடிய பாடத்தை வாயில சொல்லிதான் நம்ம ஆட முடியும். சரிதான். இல்ல ஆடக்கூடிய பாடத்தை பாட்டு பாடி ஆடி இருக்காமா? ஆமாம்மா. ஆமா, எப்படி? ஆமாம்மா. அண்ணே, மீன் குஞ்சுக்கு நீந்து சொல்லியா கொடுக்கணும். கண்டிப்பாக. ஒரு சிவகாமி நல்ல ஆடுறா. ஆமாம்மா. அத பார்த்து பார்த்து லட்சுமியும் கட்டு வருகிறாள். அடேங்கப்பா. கட்டுணர்ந்து வரக்கூடிய வயது பிராயத்தை அடைந்தாள். ஆமா. மகள் லட்சுமியை பார்க்கின்றாள், அழகாக இருக்கின்றாள். ஆமாம்மா. மகளே லட்சுமி, அம்மா, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஆமாம்மா. எனக்கோ வயதாகி விட்டது. சரி. இப்பொழுது நான் கோவில் ஈஸ்வரன் நடனமாடினாலும் கூட்டங்கள் வரது கிடையாது. அதனாலே சரி, ஒன்னு ஆட வச்சு நான் அழகு பார்த்தேன்னு வையேன், எவ்வளவு கூட்டம் வரும் தெரியுமா? கண்டிப்பாக கண்ணே. உனக்கு ஆடணும்னு ஆர்வம் இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. ஆமாம்மா. ஒரு சின்ன ஆட்டம் போடு பாப்போம்மா.
அது பாடுனாதான் ஆட்டம் வரும். அப்படியா? ஆமா. நான் பாடட்டுமா, நீ ஆடுவியா? சரி சரி. நடனமாட வேண்டுமானால் இப்படியே போனா நல்லா இருக்காது. கண்டிப்பா. சரி. அதற்குள்ள ஆடைபணி ஆபரணங்கள் அணிந்தால் நடனத்துக்கு நல்லா இருக்கும். ஆமாமா. அப்படி என்றே சரி. மணமகிழும் பல்லபணியும் மங்கையர்க்கு அணிந்தவளும் கண்ணதிலே மையுமிட்ட காது தங்க தோடுமிட்டாள் அவளுக்கு முரக்கு வெள்ளை எனக்கு வர்ணகசை எதற்கு முறைக்கு வேலை, எதற்கு வர்ணகச்சோ. பாடகம் சிலம்புதண்டை வட்டரஞ்சா நெற்றி வீரே இப்படியே லட்சுமியால் அலங்கார பணியும் பூட்டி அம்மையப்பர் ஆஹா அம்மையப்பர் கோவிலே நடமாட வாராளே. போர் போர் தானே. போர் அதற்கு. அம்மையப்பர் ஆலயத்திற்கு நடனமாட போக வேண்டுமே என்று சொல்லி வேண்டும் என்று சொல்லி அழகாக அலங்காரம் செய்கின்றாய். ஆமாமா. கண்ணதிலே மை தீட்டி கார்குழலை பின்னலிட்டு முத்து மாலை மோகன மாலை ஆமாமா, வாகுமாலை வஜ்ர மாலை ஆமா. காலிலே சலங்கை கட்டி பலவிதமான ஆடைபடி ஆபரணங்கள் அனைத்தையும் அணிந்து கொண்டு கையிலே கண்ணோடி வளையல் போட்ட ஆமாமா. லட்சுமியானவர் அப்படியே பார்க்க ஒரு நடனக்கார பெண் போல் இருக்கிறார். அடேங்கப்பா. மகளே லட்சுமி ஆமா. உன் அழகை பார்த்து நானே மதிமயங்கி விட்டேன். அப்ப கண்டிப்பாக இன்னைக்கு முதல் நாள் நடனம் உனக்கு வெற்றி. சரி. டேய் திருநட தட்டு வா. எதுக்கு தட்டிட்டு இருக்கிற? நீ இங்க வச்சு தட்ட கூடாது. தங்கச்சி ஆடத பார்க்கணும் போல இருக்குது. அதான் எப்பவுமே தட்டிக்கிட்டே இருக்கு. அப்படியா? ஆமா. தங்கச்சி நடன மேடைக்கு போவா இல்லையா? அப்ப நீ தட்டணும், அவ ஆடணும். ஆமாமா. சரியா? சரி. பத்திரமா தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டு வா. லட்சுமி அண்ணனுக்கு பேச்ச தட்டக்கூடாது. சரியா? அண்ணன் சொல் பேச்ச கேட்டு நல்ல பிள்ளையா இருக்கணும். சரி அம்மா. அப்படி என்று சரி. அண்ணனும் தங்கையுமாக அம்மையப்பர் ஆலயத்திலே வருகிறார்கள். சரி. எப்படி வாருங்கள். எப்படிம்மா? அம்மையப்பர் கோவிலுக்கு 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 அன்றாடம் போய் வருவாள் போய் வருவாள். ஐயப்பன் கோவிலுக்கு 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 அவள் அன்னாடும் போய் வருவாள் போய் வருவாள். எம்மையுடன் சதுராடி சதுராடி எம்மையுடன் சதுராடி சதுராடி இளையவர் வருகையிலே. போர் போர் அசத்து அசத்து. சாய் சாய் ஒரு நாளில் சதுராடி 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 மன்னதனால் வருகையிலே வருகையிலே. நாடும் சதுராடி 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 ஏகோடியால் வருகையிலே வருகையிலே. எங்கே ஒரு மறையோ ஒரு மறையோ எங்கே ஒரு மறையோ ஒரு வரையோ ஆசி மழை அருகில் அருகில் வந்தாள். போட்டு 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 இந்த போடு. ராதா. அம்மையப்பர் ஆலயத்தில் நடனமாட வருகிறாள் லட்சுமியானவள். சரி. அண்ணனும் தங்கையுமாக வரும் பொழுது என்று சொன்னால் என்ன ஊரவர்கள் நினைக்கின்றார்கள் என்ன நினைக்கின்றார்கள்? சிவகாமி தாதியை ஒரு காலத்தில் 8 அடி பாய்ந்தல் குட்டி 16 அடி வாயும் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? ஆமா. சிவகாமி தாதி ஒரு காலத்தில் பொடி பொடி என்று ஒளிச்சவள் அல்லவா? சரி. ஆமாமா. அதாவது மகள் எப்போது வருவாள் என்று சொல்லி ஊரவர்கள் அனைவரும் காத்திருக்கின்றார்கள். ஆமா. எப்பொழுது திரை விலகும் ஆமாமா. லட்சுமி நடனம் பார்க்கலாம் என்று பார்க்க சரி. அண்ணன் மத்தளவாசி முழங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆமாமா. திரை விலகியது. சரி. லட்சுமி பம்பரம் போல வந்து அடைந்தார். தங்கச்சிலை போல் வந்து நிற்கின்றாளா? ஆமா. தங்க பதுமை வந்து சதுராடுது. தங்க பதுமை வந்து சதுராடுது. அது சந்தன பொற்குழம்பு இளைந்தோடுது. தங்க பதுமை வந்து சதுராடுது.
மோகினி என்பதிவை பெயரல்லவோ நெஞ்சம் மோகம் திறந்து வைக்கும் சீரல்லவோ மோகினி என்பதிவை பெயரல்லவோ நெஞ்சம் மோகம் திறந்து வைக்கும் சீரல்லவோ பல்லவன் பெண்மை கொண்ட மலரல்லவோ புவி மனதை மயக்க வந்த சிலை அல்லவோ தங்க பதுமை ஒன்று சதுராடுதி கனியை பிளந்து வைத்த கலசங்களும் என்ப கள்ளில் நனைத்தெடுத்த வடிவங்களோ கனியை பிளந்து வைத்த கலசங்களும் என்ப கள்ளில் நனைத்தெடுத்த வடிவங்களோ கிளையை மறைத்து வைத்த அமிர்தங்களும் காணும் எவருக்கு போதை தரும் இதழ் வண்ணமும் கொண்டு தங்க பதுமை கொண்டு சதுராடுதி மணி திரள் கட்டி எனை ஒரு பூச்சண்டு வைத்த சுகம் பெற ஓடி வரும் சில பொன்வண்டு முத்துமணி திரள் கட்டி எனை ஒரு பூச்சண்டு வைத்த சுகம் பெற ஓடி வரும் சில பொன்வண்டு தத்தை முகத்தொரு முத்து பதிப்பவனான் நண்டி தத்தை முகத்தொரு முத்து பதிப்பவனான் நண்டி தாவுவார்கள் சில தழுவுவார்கள் சிலர் அவளோடு சுகம் பழகுவார்கள் சொல்ல தங்க பொதுமை ஒன்று சதுராடுதி காலம் பிறந்ததென்று களி கொள்ளுங்கள் உங்கள் கவலை முடிந்ததென்று மொழி கொள்ளுங்கள் காலம் முடிந்ததென்று களி கொள்ளுங்கள் உங்கள் கவலை முடிந்ததென்று மொழி சொல்லுங்கள் தேவர் உலகில் திருநாள் காணுங்கள் இந்த தேவி துணையில் பல காலம் பாருங்கள் தங்க பதுமை ஒன்று சதுராடுது அதில் சந்தன போர் குழம்பு இலை தோடுது தங்க பதுமை ஒன்று சதுராடுது அருமையான ஆட்டம், அருமையான பாடல். இந்த பாட்டுக்கு அங்கே எல்லோரும் கை தட்டினார்களாம், சிரித்தார்கள், ரசித்தார்கள். நடனம் அருமையாக இருக்கிறது சொல்லி எங்கு பார்த்தாலும் லட்சுமி 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 என்றே ஒலித்ததாம். வாழ்த்தோசை ஒலிக்கக்கூடிய நேரத்தில் சரிதான், அதாவது அன்று தினத்து நாட்டியமானது முடிந்தது. அகரத்திற்குள் வந்தால் லட்சுமி பெண் கொடியானவள். ஆமா, இப்படி லட்சுமி பெண்கொடியானவள் எங்கு பார்த்தால் லட்சுமி லட்சுமி என்று கேட்ட பொழுது கோவிலை பூஜை செய்து வருகிறான். சிவப்பாப்பானுடைய மகன் வேலவன், அவனுடைய காதலில் லட்சுமி என்று ஒலிக்கின்றது. மனதிலே நினைக்கின்றான், எல்லோரும் லட்சுமி லட்சுமி என்று சொல்லுகின்றார்களே, நாமளும் லட்சுமியை பார்க்க வேண்டும் அல்லவா? அன்றைய தினத்திலே பூசையை முடித்துவிட்டு லட்சுமியை காண்பதற்கு வருகிறான். லட்சுமி நடனம் ஆடிவிட்டு அது ரொம்ப ஓய்வு அப்படியே ஒரு பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. ஏனென்று சொன்னால் பூஜை புனஸ்காரங்கள் அனைத்தையும் முடித்து விட்டு கற்பூர ஆராதனை தட்டை கொண்டு அனைவரும் தொட்டு வணங்கி விட்டு அகரத்திற்கு சென்று விட்டார்கள். லட்சுமி பெண் குடியானவள் ஓரமாகவே ஒதுங்கி நின்றாளா? சரி, யாருக்கா இருந்தாலும் கொஞ்சம் ஓய்வு வேணும் இல்லையா? நம்ம கண்டிப்பாக வேண்டும் அல்லவா? அதே மாதிரி அந்த பெண் குடி அப்படியே ஓய்வு எடுத்துக்கிறான். சரி, இவன் வருகிறான். அங்கிருந்து லட்சுமியை கண்டான். சரி, லட்சுமி என்பவள் வேண்டானா? எவ்வளவு அழகாக இருக்கின்றார். அதாவது நம் குலத்திலும் பெண்கள் இருக்கின்றார்கள் அல்லவா? இப்படி ஒரு பேரழகியை நாம இதுவரையும் கண்டது கிடையாது அல்லவா? சரி, ஒரு நாள் இருந்து மறுநாள் இறந்து விட்டோம்
என்று சொன்னாலும் கண்டிப்பாக இப்படி ஒரு பெண்ணோடு நாமல் ஒட்டி உலாவ வேண்டும் என்று சொல்லி ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தை மனதிற்குள் பதித்து விட்டார். இப்படி அங்கே லட்சுமியானவள் இருக்கக்கூடிய நேரிலே சரி மயங்கி கீழே விழுந்தால் வேலை வேதியானவள். என்ன கற்பூராராதனை தொட்ட அனைவரும் அதாவது அனைவரிடத்திலும் காண்பிக்கக்கூடிய நேரத்தில் தொட்டு மணிக்கு வெட்டி சென்று விட்டார்கள். சரி ஓரமாக லட்சுமி இடத்தில் அருகிலே வந்து காண்பிக்கக்கூடிய நேரத்தில் அந்த கற்பூர ஒளியத்திலே அவளுடைய மதிமுகத்தை கண்டார். மதிகெட்ட வீரன் தன்னுடைய மதியை இழந்து அவளுடைய பாதத்திலே பொத்தட்டு விழுந்து விட்டாரா? சரிதான். இந்த உலகத்தில் எதை வேண்டும் என்று சொன்னாலும் இழந்து விடலாம். தன்னுடைய மதியை ஒருவன் இழக்கின்றான் என்று சொன்னால் அந்த இடத்தில் அவனுக்கு மரணம் நேர வேண்டும். ஆனால் இவன் மதியை இழந்து அவளுடைய பாதத்திலே பொத்தட்டு விழுந்து விட்டாரா? கீழே விழுந்த வேதியனை விழுந்த அந்த வேதியனை விழுந்த வேதியனை விழுந்த அந்த வேதியனை சிவகாமி மகள் லட்சுமியாள் மகள் லட்சுமியாள் விழுந்த அந்த வேதியனை விழுந்த அந்த வேதியனை சிவகாமி மகள் லட்சுமியாள் சிவகாமி மகள் லட்சுமியாள் மொழிகள் பல பேசி குணமுடனே குட்டி வர்றாள். பார்த்தாளே தாய் கிழவி பார்த்தாளே தாய் கிழவி அவளே சொல்வாள். கீழே விழுந்த வேதியனை வார்த்தாள் லட்சுமியானவள். ஐயோ ஒருவர் நம் காலில் வந்து விழுந்து விட்டாரே. அதாவது கோவிலில் பூஜை செய்யக்கூடிய பூஜாரி தெய்வத்திற்கு சமம் என்றல்லவா சொல்வார்கள். பூசாரியா? ஆமாப்பா. ஆமா பூணல் போட்டிருக்காரு. ஆமா கண்டிப்பாக. ஐயா வேதியரே பூசாரி என்னம்மா எலும்புங்க எலும்புங்க. ஏப்பா ஏன் இங்க வந்து விழுந்தீங்க? ஏப்பா எதை கண்டு எதற்காக விழுந்தேன் என்று தெரியவில்லை. சரி அதாவது தலைக்கரைக்கியது போல இருந்தது. நான் விழுந்து விட்டேன். தலைக்கு இறங்கிட்டா? இல்லம்மா ஐயா எதற்காக விழுந்தீர்கள்? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏதாவது உடம்பு சரியில்லையா? என்ன எதற்காக விழுந்தேன் என்று எனக்கே தெரியவில்லை. ஒருவேளை என் அழகில் மயங்கி இருப்பீங்களோ? ஏமா ஆமாம்மா ஒருபோதும் கிடையாது கண்ணே. அழகிலே மயங்கவில்லை. ஆனால் எதை கண்டு மயங்கி விழுந்தேன் என்று தெரியவில்லை அம்மா. சரி எப்படியோ விழுந்துட்டீங்க. உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? நான் கொண்டு போய் உங்க வீட்டுல விட்டுட்டு வர்றேன். என்ன அதாவது என்னுடைய வீடு வெகு தூரத்தில் இருக்கின்றது. சரி 7 காத வழி தூரம் இருக்கின்றது. ஆகியால் இந்த ஆலயத்தின் அருகாமையில் கிடத்து விட்டு சென்று விடு கண்ணே. ஐயோ கோவில்ல பூசை செய்யக்கூடிய பூசாரி தெய்வத்திற்கு சமம் என்று எங்க அம்மா சொல்லுவாங்க. சரி அப்படிப்பட்டவங்க உங்களை தனியா விட்டுட்டு போமா எங்க அண்ணனை கூப்பிடுறேன். ஏமா அவன் என்ன தொட்டுதான் நான் செத்துட்டேன். அப்படியா? ஆமாப்பா. எங்க அண்ணன் உங்களை பக்குவமா பக்கத்துல கன்னியாகுமரி கடல்ல கூட தள்ளிடுவாரு. வந்தானே. ஆமா இவனுக்கு கூட நான் போறதும் சரி ஏதாவது பெரிய டாரஸ்ல அடி வாங்கி சாப்பிடுறது சரி. அப்படியா? ஆமாப்பா. அப்படியா? யாரு உனக்கு கூட தானே கயிறை வாங்கி தந்து தூக்க போட்டு சாப்பிட்டு சொல்லிட்டு. ஆமாப்பா ஆகட்டும் என்று சொல்லி வெள்ளம் கபடம் என்று இந்த லட்சுமி பெண் கொடியானவள் இந்த மதிக்கட்ட வேலவ வேதிய நிலைத்து நீர் அகரத்திற்கு அழைத்து வருகின்றாள். சரி என்னடி யாரு கதவு தட்டுறது? அம்மா யாரடி? அம்மா லட்சுமி வந்திருக்கேம்மா. லட்சுமியா? ஆமாம்மா. லட்சுமி என்ன சீக்கிரமே வந்துட்ட? அம்மா அம்மா என்ன ஆலயத்தில் நாட்டியங்கள் அரைத்து பிடித்து விட்டது. உடனடியாக வந்திருந்தாய். அம்மா ஊரவர்கள் தரக்கூடிய உடைமைகளை வாங்கிவிட்டு அண்ணன் பின்னாடி வருவேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். சரி ஆமா தள்ளி போ. உன் பக்கத்துல தலையை தொங்க போட்டு நிக்கானே அவன் யாரு? அம்மா நம்ம வீட்டுக்கு சாமி வந்திருக்குமா. ஏன் ஒழுங்கா நிக்க மாட்டானா? அம்மா என்ன அவருக்கு பொதுவாவே நிக்கிற ஸ்டைலே அப்படிதான். சாமி வந்திருக்கோ? ஆமா சாமி வந்திருக்குமா. அப்படியே சாமி வந்துட்டா கோயில்ல கொண்டு விட வேண்டியதானே? ஏமா என்னமா சொல்லுதீங்கோ? இதென்ன சாமி வந்துச்சு? அந்த சாமி கிடையாதுமா. அப்போ அம்மா ஆலயத்தில் பூஜை செய்வார்கள் அல்லவா பூசாரி. ஆமா அந்த பூசாரி நம்முடைய வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கின்றேன். பூசாரி சாமியா? ஆமாப்பா. இவர் யாரம்மா? அம்மா
அன்று தாங்கள் நாட்டியம் பாடக்கூடிய நேரத்தில் 61 மறைவர்கள் பூஜை செய்தார்கள் அல்லவா? ஆமா. அந்த 61 மறைவர்களுக்கும் தலைமை மறைவராக திகழ்ந்து வந்தார்கள் அல்லவா சிவபாப்பா? சரி. அவருடைய மகன் வேலவன் அம்மா வேலவன். சிவபாப்பாவுடைய மகனாய்வன். ஆமா. சிவபாப்பான்னு சொன்னால் நம்ம ஊர்லயே பெரிய பணக்காரனே அவன்தான். சரி. மகன் இவன் என்று சொன்னால் கண்டிப்பாக. இவன்கிட்ட இருக்கக்கூடிய பொன் பொருள் எல்லாம் நமக்கு தானே வரும். நம்ம பிள்ளைய வச்சு நம்ம எல்லாமே வாங்கிடணும். சொன்னால் 6 லட்சம் பொன்னுடைமைக்கு உரியவன் அல்லவா இவன்? ஆமா. அகரத்திற்குள் வெளியிலே, அதாவது அகரத்தின் வெளியிலே வைத்து பேசலாமா? பேசவே கூடாது. கூடாது என்று சொல்லி உடனடியாக உள்ளே அழைத்து பஞ்சனமத்தை விரித்து பால் பதார்த்தங்கள் பருக கொடுத்தார்களா? ஆமா. பணக்காரன் தெரிஞ்சோன்னு உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆமா. பணம் நிறைய கிடைக்கும். நீ இல்லன்னு 10 ரூபாய் துட்ட கையில கொடுத்து போன்னு சொல்லி இருப்பாங்க. ஆமா. அப்படி என்று சரி. சிவகாமியானவள் வேதியரை உள்ளே அழைத்து வைத்து விட்டு மனதில் நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? நமது மகள் லட்சுமிக்கு அழகு இருக்கிறது வரைக்கும் தான் வேதியன் சுத்தி வருவான். கண்டிப்பாக உண்மைதான். அழகு இல்லைன்னு சொன்னா யாராவது பாப்பாங்களா? என்ன? அதாவது ஒரு மலரிலே தேன் இருக்கும் வரை மட்டும்தான் வண்டுக்கு அந்த மலரை சுற்றி சுற்றி அதில் இருக்கக்கூடிய இடம். ஆமா. அந்த மலரிலே தேனானது தீர்ந்து விட்டது என்று சொன்னால் வண்டு பறந்து விடும். மற்ற ஒரு மலரை நாடி சென்று விடும். கண்டிப்பாக பறக்காது மற்றொரு மலரை நாடி விடும். அழகு என்பது நிரந்தரம் கிடையாது. சரி. 8 லட்சுமி பெண்குடியானவள் அழகாக இருக்கின்றால் ஆமா. அந்த அழகில் மதிக்கட்ட வேலவன் அகரத்திற்குள் வந்திருக்கின்றார். சரி. கண்டிப்பாக இவனுடைய கையில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் நம் கைவசம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் கொடுப்பானா? தருவானா? யோசித்தலவா தருவான். மகள் லட்சுமிக்கு இன்னைக்கு அழகு இருக்குது, அந்த அழகு நாளைக்கு இருக்குமா? ஒருபோதும் இருக்காதல்லவா? ஏன்னு சொன்னா அழகு என்பது நிரந்தரம் கிடையாது. ஒருபோதும் கிடையாது. இப்ப நான் சரி நான் சொன்னாலே உங்க எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஆயிரும். சரி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமா. இந்த ரோட்ல நடந்து போறீங்கன்னு வைங்களேன், ஒரு கல்லு தட்டி கமந்து விழுந்துட்டீங்க. சரி. சப்பிரும், பல்லு போயிரும். ஆமா. அப்ப அழகு இருக்குமா இருக்காதா? ஏன்னா ஏதோ ஒரு நல்ல காரியம் சொல்ல வர்றான்னு கொஞ்சம் ஆவேசப்பட்டுட்டு இததான் நீ சொல்லிருப்ப, நீ சொல்லியாச்சுனாக்கி ஒன்னே வச்சு சொல்லிருப்பான்னு நான் சொல்லிருப்பேன். ஆமாப்பா. அழகு என்பது நிரந்தரம் கிடையாது. கண்டிப்பாக. இந்த வேதியனுக்கு மருந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எப்படி மருந்து தயாரித்தாள் வாருங்கள். எப்படி அம்மா? மருந்திடவே வேணும் என்று மருந்து பல தேடுவாளாம். ஆடையொட்டி பின்தொடரி அதிகமடி சேலையொட்டி மருந்தையெல்லாம் பாப்பானை தின்ன வைத்தாள். பல்ல மருந்தாலோ சுகந்தாலோ மருந்து தயாரிக்கின்றாய். அதற்கு எப்படிப்பட்ட பொருட்களை சேகரிக்கின்றாள் என்று சொன்னால் ஆடையொட்டி பின்தொடரி அதிகமதி சேலையொட்டி வேதயத்தை கருங்காக பித்துடனே பித்தாந்தல் பாடுபட்ட மருந்து அனைத்தையும் தேடி பாக்கிளையில் வைத்து உலர வைத்து அம்மியில வைத்து வை போல அரைத்து வெயிலிலே வைத்து உலர்த்தினோம் என்று சொன்னால் அதனுடைய வீரியம் குறைந்துவிடும் என்று சொல்லி நிழலிலே கபகம்பாளையின் அடியில் நிழலிலே வைத்து உலர வைக்கின்றாளா? சரி. அழகா மருந்து தயாரிக்க சொல்லி கொடுக்குறீங்க, எல்லாரும் கேட்டுக்கோங்க. மருந்து எப்படி தயாரிக்கணும், அது வசிய மருந்து. கமுகம்பாளை அப்புறம் அதாவது அதை வெயிலிலே வைத்து உலர்த்தினோம் என்று சொன்னால் அதனுடைய வீரியம் குறைந்து விடும் என்று சொல்லி நிழலிலே வைத்து உலர்த்தி மகளுக்கு தெரியாமல் வெற்றிலையில் பின்புறமாக தேனை சேர்த்து தடவுகின்றார்களா? கடலி லட்சுமியை பார்த்து சொல்லுகின்றாள். ஏமா அதாவது வேலவன் வரக்கூடிய நேரமாகி விட்டதா? வந்து விடுவார்கள் அல்லவா? வந்த உடனே பால் காய்த்து வைத்திருக்கின்றேன். உடனடியாக வந்த உடனே பாலை கொடு. பால் குடித்த வாயானது நம்ம வென்று இருக்கும் அல்லவா? குறிப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வெற்றிலையை கொடுத்து விடு. சாப்பிட மாட்டேன் என்று சொல்வார். ஆனால் நீ என்னுடைய அதாவது உண்மையான அன்பு இருந்தால் இதை சாப்பிடு என்று சொல்லுவேன். கண்டிப்பாக சபாஸ். ஆகட்டும் என்று சொல்லி இந்த சிவகாமி தாதியானவரை கொடுத்து விட்டு பின்புறமாக போகக்கூடிய நேரத்தில் முன்பாதல் வழியாக இந்த சிவபாப்பான் வருகின்றான். அதாவது இந்த வேலவன் வருகின்றான். சரிதான்.
வரக்கூடிய நேரத்திலே சரி வந்து கதவை தட்டுறான். ஆமாம்மா. அத்தை லட்சுமி, லட்சுமி யாரது? லட்சுமி, நான் தான் லட்சுமி. அம்மா ஐஸ். ஏம்மா கதவு கொண்டு திறந்து விடுதாயி. ஆமாம்மா. அப்படி என்று சரி கதவை திறந்தாள். ஆமாம்மா. ஐயா சாமி, என்னம்மா? வாங்க, உங்களை தான் தேடிக்கிட்டே இருந்தேன். என்னையா? இவ்வளவு நேரம் எங்க அம்மா உங்களை தேடிட்டு இருந்தாங்க. ஆமா. உங்க அம்மாவா? ஆமா ஆமா. அத்தை எதற்காக தேடினாங்க? தெரியல, ஏதோ உங்களுக்கு கொடுக்கணும் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அத்தைக்கு 2 பாம்படம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? ஆமா, மறக்காமல கொடுத்து விடுங்க. கொடுத்துருவோம். சரி. எங்க அம்மா பாம்படம் போட மாட்டாங்க. எங்க அம்மா ஜிமிக்கி கம்மல் தான் போடுவாங்க. அப்படியா? ஆமா. ஜிமிக்கி கம்மலா? ஆமா. அடேங்கப்பா. ஏனி நாளைக்கு ஜிமிக்கி கம்மல் யாராவது தரவளா இருப்பாங்க, கண்டிப்பா வாங்கிட்டு சரி, வரேன். இருங்க. சரி. உங்களை நிக்க வச்சு பேசுறேன் பாத்தீங்களா? ஆமாமா. சாப்பிட்டீங்களா? ஏமா என்ன? பூஜை முடிந்து வெகு நேரமாகி விட்டது. சரி. பச்சை தண்ணி கூட இதுவரை பல்லில் படாமல் இருக்கிறது. எங்க அம்மா உங்களுக்காக பால் காய்ச்சி வச்சுட்டு போயிருக்காங்க. அடேங்கப்பா. இத சாப்பிட்டு முடித்த உடனே வெற்றிலை சாப்பிட வேண்டுமா? வெற்றிலையில என்ன தெரியுமா? வெற்றிலையில எக்காரணத்தை கொண்டு உமிழ்நீரை வெளியே துப்ப கூடாதான். அதையும் சேர்ந்து சாப்பிட்டாதான் ரொம்ப நல்லதான். அதாவது வெற்றிலை சாப்பிட்டால் மாடு முட்டும் என்றல்லவா சொல்வார்கள். ஆமா. மாடு முட்டுமா? ஆமாமா. ஏன் அப்படி? அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் அல்லாமல் என்னுடைய தோப்பனாருக்கும் வெற்றிலை சாப்பிடக்கூடிய பழக்கம் கிடையாது. சரி. ஆமாமா. ஆகியால் வெற்றிலை சாப்பிட்டு பழக்கமே இல்லாத காரணத்துல எனக்கு வெற்றிலை வேண்டாம். எனக்காக கண்டிப்பாக சாப்பிடலாம் ஆகட்டும் என்று சொல்லி மருந்து வைத்திருப்பது அறியாமல் மதிக்கட்ட வேலவ வேதியர் பாலை குடித்த உடனே வெற்றிலையும் சாப்பிடுகின்றானா? வெற்றிலை சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவளுடைய மதிமுகத்தை எடுத்து பார்த்தா உமிழ்நீரை தரையிலே முழுக்காமல், அதாவது தன்னைத்தானே முழுங்கி விட்டானா? சரி. மறைந்து உள்ளே செல்கிறது. ஆமாமா. அப்பொழுது லட்சுமியின் தனி பாசமே வருகிறது. சரி. இவள்தான் லட்சுமியா? ஆமாமா. அழகாக இருக்கின்றாள். இவள்தான் லட்சுமியோட அம்மாவா? அதை விட்டு அழகா இருக்காங்களே. என்ன பாசமா கவனிக்கிறாங்க. அப்படி என்று வீட்டில் இருக்கக்கூடிய பொன்பொருளை தேடி கொடுக்கிறார். அம்மையப்பர் ஆலயத்திலே அம்மையப்பர் சுவாமியோட நகைகளை கொண்டு கொடுக்கின்றார். ஒரு நாள் தினத்திலே கையிலே காசு இல்லை, வட்டிக்கு பணம் வாங்கி கொண்டு கொடுக்கின்றார். எவ்வளவுதான் வாங்க முடியும்? அதாவது அம்மையப்பர் தேடி வைத்த முதல்கள் அனைத்தையும் கொண்டு அரைக்காசு இல்லாமல் கொடுத்து விட்டார் தாதிக்கு வீட்டுல. சரி. நேர ஆலயத்தில் வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் கல் சிலையில் ஆபரணம் எண்ணி கொண்டிருப்பதை பார்த்தார். அதாவது இந்த கல் சிலைக்கு இந்த ஆபரணம் இவ்வளவு அழகாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆசை காதலி லட்சுமிக்கு அணிந்தோம் என்று சொன்னால் எவ்வளவு அழகாக இருப்பாள். ஆகட்டும் என்று அந்த லட்சுமிக்குடைய அதாவது அனைத்து பொன்பொருள்களையும் லட்சுமியுடைய கையிலே கொண்டு கொடுத்து விட்டார். ஒரு நாளைக்கு கொடுப்பதற்கு அரை காசு கையிலே இல்லை. ஆலயத்தில் இருந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் நாட்டு வழியில் வாதை போல் உண்டியல் இருப்பதை கண்ணிலே கண்டார். இந்த உண்டியலை உடைத்தோம் என்று சொன்னால் ஊரவர்கள் கண்டு விடுவார்கள். தூக்கி தோல்ல வச்சுட்டு திரும்பி பார்க்காம கிரு 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 கிருன்னு நேர தாதிக வீட்டை நோக்கி நடக்கிறான். நேர கொண்டு அந்த உண்டியலையும் உடைச்சு கொடுத்துட்டான். சரி. ஒரு நாள் கொடுப்பதற்கு அரை காசு கையில இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் மனதிற்குள் எண்ணுகின்றார். என்ன எண்ணுகின்றார்? இன்று இல்லை என்று சொன்னால் இனி ஒரு நாள் கண்டிப்பாக லட்சுமியை நாமல் தானே திருமணம் முடிக்க போகின்றோம். காசு பணம் இல்லை என்று சொன்னால் வெறுக்கவா போகின்றாய்? இல்லை. ஒரு எட்டு சென்று பார்த்து விடலாம் என்று சொல்லி நேர இந்த லட்சுமியுடைய அகரத்திற்குள் வருகின்றார். வரும் பொழுது அன்றைய தினத்திலே லட்சுமி இல்லை, நடனத்திற்கு சென்று விட்டார். சரி. சிவகாமி மட்டும் வீட்டிலே இருக்கின்றாள். அன்னைக்கு வந்து கதவை தட்டு தட்டு தட்டுன்னு தட்டுறான். அத்தை அத்தை யாருடா அது? அத்தை ஏ நான் தான் வேலவ வந்திருக்கேன் அத்தை. நீதானா? ஆமா அத்தை. இந்த நேரத்துல வந்திருக்க? அத்தை என்ன? அதாவது லட்சுமியை ஒரு வீட்டு பார்த்து விட்டு செல்லலாம் என்று வந்தேன். லட்சுமி நடனத்திற்கு சென்றிருக்கின்றார். சரி. அவள் இப்பொழுது வந்து விடுவாள். கையில எவ்வளவு காசு இருக்கிறது என்று சொல்லு. என்ன? அதாவது காசு பணம் எதுவும் இல்லை, இந்த ஒரு தினமும் கடன் நாளை கண்டிப்பாக கிடைக்கும், கொண்டு வந்து விடுகின்றேன். காசு இல்லாதவனுக்கு தாசி விடு தஞ்சமா வெளியே போட நாயை ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். அதாவது மனதிற்குள் எண்ணுகின்றார். என்ன? எதற்காக இவள் இந்த வார்த்தையை சொன்னாள்? ஆமா. நம்முடைய கையிலே காசு பணம் இல்லை என்பதை அறிந்து விட்டாள் அல்லவா? அந்த வார்த்தை காதிலே கேட்டதும் சரி கொடுத்தனே பல்ல நாளாய் கொடுத்த மோதலத்தேரியோ கொடுத்தனே பல்ல நாளாய் கொடுத்த மோதல் நாளாய் கொடுத்தனே அவள் முகத்தை கண்டபோதே வேதியோ அவள் முகத்தை கண்டபோதே வேதியோ.
உறவு அல்லாது கை உறவு காணவில்லை பரதேசம் போகவென்று பாடினானே பரதேசம் போகவென்று துணிந்தானே இறைவா ஆண்டவா கையில இருக்கக்கூடிய காசு பணத்தை எல்லாம் தாசி பெண்ணுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தோமே நாமல் கையிலே காசு பணம் இல்லை என்று சொன்ன பிற்பாடு வெளியிலே போன ராயே உரைத்து விட்டாள் அல்லவா தாசியர் குலத்தை காட்டி விட்டார்களே இதற்காகவே பெரியவர்கள் சொல்வார்கள் என்ன சொல்வார்கள் விளக்கின் ஒளியும் வேசியின் நட்பும் துளக்கரை வேரில் தாமே என்றல்லவா சொல்வார்கள் ஆமா ஒரு விளக்கிலே எண்ணெய் இருக்கும் வரை மட்டும்தான் அங்கு நெருப்பானது எரியும் சரி எண்ணெயானது தீர்ந்து விட்டது என்று சொன்னால் சொன்னால் ஒருபோதும் நெருப்பு எரியாதல்லவா ஆமா அருணகிரிநாதனின் உடம்பு அனைத்தும் குஷ்டம் சரி இருந்தும் ஏற்றுக்கொண்டவில்லை மகள் ஆமா கையிலே காசு பணம் என்று இல்லை என்று சொன்ன பிற்பாடு தானே வெளியிலே போனார் ஆய் என்று சொன்னார்கள் ஆமா மதியாதார் தலைவாசல் நாமல் ஒருபோதும் மிதியக்கூடாது ஆமா அப்படி என்று சொல்லி துண்டை உதறி சிவசிவா என்று சொல்லி தோளிலே போட்டார் சரி விபூதியை வாரி அடக்கி பூசிவிட்டு ஆமா கால் போன போக்கிலே நடந்து 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 அரும்பெரும் கானகத்தில் வந்து பார்க்கிறான் ஒரு ஆலா விருட்சகத்தை கண்ணிலே கண்டார் ஆமா ஆள் இல்லாத நமக்கு இந்த ஆலா விருட்சகம் தஞ்சமா இல்லை ஒருபோதும் கிடையாதல்லவா கள்ளப்பட்ட நமக்கு இந்த கள்ளிமரம் தான் தஞ்சம் என்று சொல்லி சொல்லி அந்த கள்ளிமர மூட்டிலே அமரக்கூடிய நேரத்தில் அவனுடைய அறியாமல் அவனுடைய வாயிலே ஒரு வாசகம் இருக்கின்றது என்ன வாசகம் இந்த அரும்பெரும் கானகத்தில் கானகத்தில் முப்பலிகளும் உண்டு ஆமா அப்படி என்று சொல்லி அவனை அறியாமலே அந்த வாசகத்தை படித்து விட்டு அப்படியே வந்தானா சரி இப்படி இருக்கக்கூடிய நாளையிலே சரி லட்சுமியுடைய அரண்மனையிலே லட்சுமி நடனத்தை முடித்து விட்டு ஆமா தாய் சிவகாமி இடத்திலே வருகின்றாள் சரி அம்மா அம்மா லட்சுமி அம்மா வாமா 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 அம்மா என்னம்மா, இவ்வளவு நேரமா அம்மா நாட்டியங்கள் எப்படி இருந்தது நாட்டில் எனக்கு எல்லாரும் நல்லா பாராட்டினாங்க ஆமா ஊரவர்கள் தந்த உடமைகள் எல்லாம் இங்க இருக்கிறது ஊரவர்கள் உடம்பு அண்ணன் கிட்ட இருக்கு அப்படியா அண்ணன் கொண்டு சரி வருவார் சரிம்மா சரி நீ வீட்டுக்குள்ள வா ஓடி வா ஓடி வா வரமாட்டேனே ஏம்மா அம்மா அம்மா ஆ, வேதியர் வந்தாங்களா எந்த வேதியனை சொல்ற நம்ம சாமிமா ஏம்மா என்ன ஒரு சாமி வந்தா சொல்லலாம் 1000 சாமி 1000 வேதியர் நம்ம வீட்டுக்கு வந்து போய் இருக்கிட்டாங்க அம்மா ஆ, வேலவர் வந்தாரா ஐய வேலவனே கேட்டா ஆமா வந்தா வக்கத்த பையன் பக்கத்து பையனா ஒட்டு திண்ணையில இருந்து லட்சுமி லட்சுமின்னு உளறி கொண்டிருந்தான் ஆமா. சரியான விளக்கமானது 4 போடு போட்டேன் ஆ இந்த பாருக்கு போச்சு எந்த நகர்ல நிக்கும்னு தெரியல எம்மா ஆ. நீ ஏம்மா அப்படி பேசுன ஏம்மா அவர் தந்த பொன் புடவை எல்லாம் யார் கொடுத்தது அவர் கொடுத்தது தானே 7 தலைமுறைக்கும் காணும் அல்லவா ஆமா. அப்படி இருக்கு நீ வெளியே போன்னு சொல்லியிருக்கிறேன் உனக்கு கேவலமா இல்ல அம்மா என்ன நீ என்ன தாயை எதிர்த்து பேசும் அளவிற்கு வந்து விட்டாயா நீ காதுல போட்டிருக்கே ஜிமிக்கி ஆமாம்மா அது யாரு கொடுத்தது எல்லாம் கொடுத்ததுதான் கழுத்துல போட்டிருக்கே ஒட்டியானம் ஆ, அது யாரு கொடுத்தது அதுவும் வந்ததுதான் தந்ததானே ஆமா அதனால எல்லாம் வாங்கிக்கிட்டு ஆ. வெளியே போன்னு சொல்லிருக்கேன் உனக்கு அறிவு இருக்கா அம்மா ஏம்மா என்ன தந்தா என்று சொல்லிக்கிட்டாய் அல்லவா ஆமா ஒரு நாளைக்கு 3 நேரம் பால் காய்த்தவனுடைய வாயிலே ஊத்தினேன் அல்லவா அதுக்கு யாரு பணம் தருவாய் அது மட்டுமல்லாமல் வேற என்ன ஊற்றில் இங்கிருந்து 1.5 கிலோமீட்டர் சென்று ஊற்றிலே இருந்து வெள்ளம் எடுத்து வந்து வெந்நீர் வைத்து அவனுடைய கால் கை என்று சொல்லி அமைக்கி விட சொன்னான் அல்லவா ஆமா அதற்கு யாரு பணம் தந்தாய் இதற்காக தான் தந்தான் திரும்ப வாங்கி விட்டோம் சரி ஆ, செய்ததை சொல்லி காட்டலாமா அம்மா, அதை விட மேலாக நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா தந்ததை நீயும் சொல்லி காட்டலாமா அம்மா ஆ. இத வர வேதியர் இல்லாத இடம் எனக்கும் தேவையில்லை அம்மா. வாழ்ந்தால் அவரோடு செத்தால் அவரோடு அதாவது இளமதி கொலை அறியாது என்று சொல்வார்கள் ஆமா அது நெஞ்சை கண்டாலும் ஒரு கடி கடிக்கத்தான் செய்யும் சரி உடனடியாக அகரத்திற்கு வாய்கண்ணே நீ போய் வேதியரை மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு வரியா இல்லையா அம்மா என்ன நான் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டுமா ஆமா பக்கத்தவரிடத்தில் சென்று ஆமா மரியாதையாக வீட்டிற்குள் வா அப்படி யாரெல்லாம் வரமாட்டேன் போ ஆ, வீட்டுக்குள்ள வரமாட்டேன் வேதியரை தேடி செல்வேன் ஆகட்டும் என்று சொல்லி சொல்லி அதாவது லட்சுமியானவள் இந்த வேலவ வேதியனை தேடி வேல்விழியாலும் நடந்து வருகின்றாளா சரிதான் நடந்து வரக்கூடிய நேரத்தில் அரும்பெரும் கானகத்தில் கள்ளிமர மூடதிலே கவலை கோர்ந்த முகத்தோடு இருப்பதை கண்டிலே கண்டார் சரி ஆமாமா இப்படி வேதியரிடத்துல வந்து சரி என்னை கேட்டாள் வாருங்கள் என்ன என்னம்மா காட்டில் தண்ணி வரவே தனி வரவே விமலனில் வரவோ காடிதனில் வரவோ எது கையா சேர்ந்தோகோ
காடு வேதியரே எழுந்திரையோ எழுந்திரையும் என உரைத்த எதிரியாய் முகம் நோக்கி இப்படியாகி ஆமா வேதியரை பார்த்து சொல்லுகின்றாள். என்ன சொல்லுகிறாய்? ஐயா வேதியரே, வேதியரே வேதியரே, எவ்வளவு நேரம் உங்களை கூப்பிட்டு இருக்காரு, என்ன பண்ணணும்னு தோணவில்லையா உங்களுக்கு? ஆமாமா. இப்படி அப்பதான் வேதியர் எழுப்பி நிற்கிறாரு. லட்சுமியை பார்த்து திகைக்கின்றார். ஆமா இவன் இப்படி இந்த காட்டுக்கு வந்தா ஆமாமா. என்ன கேட்டார்? என்னம்மா? வேதியர் தாயே கேட்கணும். அம்மா என்ன பெரும் காரகத்தில் வருவதற்கான காரணம் என்ன? இத பாருங்கள். என்னம்மா? வீட்டுக்கு போனேன். சரி. அம்மா நடந்த உண்மையெல்லாம் சொன்னார்கள். சரி. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆமா. அதான் உங்களை தேடி எங்க அம்மா வேண்டாம் நான் காட்டுக்கு வந்திருக்கேன். என்ன? அதாவது எதுவாக இருந்தாலும் இந்த காரகத்தோடு என்னுடைய விதியானது முடிந்து விடட்டும். உன்னோடு நான் வருவதாக இல்லை கண்ணை. வர மாட்டீங்களா? ஒருபோதும் கிடையாது. இதோ பாருங்கள், எங்க அம்மாவுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஐயா. அம்மா என்னோடு வாருங்கள். அம்மா அம்மா என்ன? எதுவாக இருந்தாலும் இந்த அரும்பெரும் காரகத்தில் முடிந்து விடட்டும் என்னுடைய விதியானது. உன்னோடு நான் வருவதாக இல்லை. வர மாட்டீங்களா? அப்ப நான் இங்கிருந்து போக போறதாக இல்லை. இந்த நேரத்தில் வேல்விழியால் அழைக்க இந்த வேலவன் மறுக்க இந்த இடத்தில் தான் விதியானது விளையாடுகின்றது. அதற்காக தான் பெரியவர்கள் சொல்வார்கள், கேடு வரும் காலம் கேளாத கண் தூக்கம் என்று சொல்வார்கள். வாழ்வு வரும் காலம் வராத கண் தூக்கம் என்று சொல்வார்கள். இந்த இடத்தில் லட்சுமி பெண் கொடி அவர்களுக்கு வாழ்வு வரவில்லை, கேடு தான் வருகின்றது. அதாவது லட்சுமிக்கு மேல ஒரு தனி பாசம் இவனுக்கு உண்டு. மனதார விரும்பிய பெண் அல்லவா? அப்படியே இருவேறு பேசிக் கொண்டிருக்கிறார். லட்சுமிக்கு தூக்கம் வருகிறது. வேதியரே, என்ன உங்க மடியில நான் தலை வச்சு தூங்கட்டுமா? ஆகட்டும் என்று சொல்லி சரி. கையுறவின்றி வாயுறவு இதுவரையும் ஒருபோதும் கண்டது கிடையாது. வாயுறவின்றி கையுறவு ஒருபோதும் கண்டது கிடையாது அல்லவா? லட்சுமியானவள் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே இந்த வேதியனுடைய எண்ணம் எப்படி சொல்கிறது பாருங்கள். எப்படி அம்மா? ஓசி அந்த வேதியனோ, ஓசி அந்த வேதியனோ, ஓவையரை பற்றாக்காய் நேரிடையாய் உடமையெல்லாம் உடனிடவே மனதிலே நீ இடமணலை நான் கூடி எடுத்து இட்டானே. லட்சுமியை கொலை செய்ய வேண்டுமே என்று சொல்லி தொடையளவு ஒன்னை கூட்டி தலையை ஆடாமல் அசையாமல் அந்த மண் மீது தூக்கி வைத்து ஆள் பாப்பார் கல் பாப்பார் ஆயிலையை கொள்வதற்கு அதாவது ஒரு கத்தி இருக்கும் என்று சொன்னால் ஒரே குத்தாக குத்தி கொண்டு விடலாம். ஒரு கயிறு இருக்கும் என்று சொன்னால் கெட்டி கொண்டு விடலாம், கழுத்தை நெருக்கி கொண்டு விடலாம். ஆமாமா.
அதாவது இந்த அரும்பெரும் காரகத்தில் கயிறும் இல்லை கத்தியும் இல்லை. ஆனால் தூரத்தை சுற்றுமுற்று பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு பாறாங்கல்லானது கௌரவமாக காட்சியளிக்கின்றதா? கௌரவம் வந்திருக்கு. ஆமாமா, எப்படி அழைத்தது? நான் இருக்கின்றேன் என்று சொல்லி கௌரவமாக காட்சியளித்ததா? சரி. அதாவது தூக்க முடியாத கல்லை முழு மூச்சாலை தூக்கி தன்னுடைய துடை மீது வைத்து மார்போடு சேர்த்தனைத்து ஆடாமல் அசையாமல் இருந்தால் அல்லவா லட்சுமி பெண்மொழியானவளுடைய தலையிலே பத்தென்று போட்டாரா? கல்லை எடுத்தந்த மறையவன் போட, கல்லை எடுத்தந்த மறையவன் போட, தலையது புறப்பட்டு அவ்விடமிட்டான். பாறாங்கல்லை எடுத்து தலையிலே போட்டவுடனே அம்மா என அலறி விழுந்தாள் இந்த லட்சுமியானவே. புரண்டாள் புரண்டாள் தாசியானவே. சிவசங்கர கடவுளே, இந்த பாவி என்னை கொலை செய்ததற்கு நீங்கள் தான் சாட்சி. சரி, உயிரானது பிரிந்து செல்கிறது. ஆதி சிவசங்கர தேவி நீயே சாட்சி, அம்மைமை பங்காளா நீயே சாட்சி, ஓங்கி வளர்ந்து நிற்கக்கூடிய கள்ளிபரமே நீயே சாட்சி சாட்சி என்று சொல்லி அந்த அரும்பெரும் காரகத்தில் அவளுடைய உயிரானது அப்படியே பிரிந்து சென்றதா? அதாவது மனதிற்குள் எண்ணுகின்றார். என்ன எண்ணுகின்றார்? அரும்பெரும் காரகத்தில் கள்ளிபரம் வந்து சாட்சி சொல்வதா? ஆதி சிவசங்கர தேவி கூட்டிலே சென்று சாட்சி சொல்வதா? செத்து போடி செத்து போ ஆகட்டும் என்று சொல்லி உடமைகள் அனைத்தையும் ஒரு பொட்டானத்திலே கட்டி வைத்து தலை சுமடாக அந்த இடத்தை விட்டு அவ்விடம் புறப்பட்டாரா? எப்படி இருக்க என்னப்பா இவளோடு மத்தளம் போட இவளோடு மத்தளம் போட நட்டு வந்தானோ ஆயிலை தங்கையில லட்சுமி நடத்தலே
முகம் பார்க்க யாருண்டு தங்காய் எந்த முகம் பார்க்க யாருண்டு ஓங்கார மேன்மேலும் வெகுவானதாலே பூவை தமையனும் ஆவி தன்னை விட்டார் திருகண்டனட்டும் வீட்டுல வந்து தாயார் சொன்ன செய்தி எல்லாம் கேட்கின்றார் நேரத்திலே நாமல் இனி இங்கே இருக்க கூடாது என்று சரி நேர காட்டிலே அது வருகிறார் பார்க்கக்கூடிய நேரத்தில் சரிதான் தங்கையுடைய சேலையானது அசைத்த வண்ணமாக இருப்பதை கண்ணிலே கண்டார் மனதிற்குள் எண்ணுகின்றார் இரவு முழுவதும் நாட்டியமாடிய சடைவினாலும் ஆமா அதிகத்த வேலவ வேதியினை தேடி வந்த களைப்பினாலும் சரிதான் அசந்து தூங்கிக் கொண்டிருக்கின்றார் ஆமா நல்ல விதமாக பேசி அழைத்து அகரத்திற்கு கூட்டிவிட வேண்டும் என்று சொல்லி அருகில் சென்று பார்க்கக்கூடிய நேரத்தில் மாறாக தங்கையுடைய தலையிலே கல்லிருப்பதை கண்ணிலே கண்டார் ஆமாமா கட்டி அணைத்தான் கன்னத்திலும் முகத்திலும் மாறி மாறி முத்தமலை பொழிந்தார் தங்கையை வரி கொடுத்த அண்ணன் எப்படி அழுதிருப்பான் ஆமாமா அழுது காமிங்க பாப்போம் என் அருமை செல்வமே தங்காய் அதாவது உன்னால் அல்லவா நாங்கள் பிழைத்துக் கொண்டிருந்தோம் தங்காய் உன்னால் அல்லவா பிழைத்துக் கொண்டிருந்தோம் ஆமாமா இப்படி அழுது முடிச்சாச்சு ஆமா அதாவது ஒரு தங்கையை பறி கொடுத்த அண்ணனா இருந்தா அந்த காலத்துல இப்படி அழுதிருப்பான் சரி இந்த காலத்துல உள்ள அண்ணம் எல்லாம் அப்படியே இருப்பான் ஆமாப்பா ரொம்ப நல்லது நடந்திருக்கு ஆமா நம்மளுக்கு சொத்துக்கு யாரு எப்படி போனா என்ன அவனுக்கு நம்ம கதை தானே முக்கியம் ஆமாப்பா அப்படின்னு இருப்பான் ஆமாப்பா எத்தனை நேரம் தான் கூப்பிடாது ஆமா கண்டிப்பாக ஏமா அதாவது ஒரு ஆமாமா அப்படின்னு சொல்லி அழகாக அதே கல்வி முட்டி மோதி அவருடைய உயிரை மாய்த்துக் கொள்ளும் சரி இவருடைய உயிரை கைலாசம் போகிறது ஆமா என்ன சொல்லிதான் கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படியா இருவரை கொன்ற பாவி வேலனின் நிலைமை எப்படி பாருங்கள் பாதியை கொன்ற பழியாமல் படம் தெரியாதெனவே காட்டு வழி விட்டு காட்டு வழியாத வழி விட்டு காட்டு வழியாத தூரம் போனா வழி நமக்கு தடம் தெரியாதனவே சாட்டு வழியாக சென்று காசியிலே சென்று நாம் ஒரு பாப தீர்த்தம் பாட வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு பெண்ணை கொலை செய்திருக்கின்றோம் அல்லவா நம்ம பெரிதாக கொலை எதுவும் செய்யவில்லை ஒரு கல்லை தூக்கி போட்டோம் அவ்வளவு அளவில் இறந்து விட்டான் அதாவது முதலாக சென்று காசியிலே தீர்த்தமாட வேண்டும் பிற்பாடு ஒரு தட்டாரை பார்த்து நம்ம வைத்திருக்கக்கூடிய பொன்பொருள்கள் அனைத்தையும் விலை மாற்ற வேண்டும் காசு பணம் அனைத்தும் கிடைக்கும்
உடனடியாக வாங்கி அதை நாம வட்டிக்கு கொடுக்க வேண்டும். சரி. ஆமாமா. எண்ணாத புத்தி எண்ணினால் தெய்வம் இடையை சதிக்கும் என்று சொல்லுவார்கள். சரி. பார்த்தார் பரமசிவன் யமகால தூதுவர்கள் என்று சொல்லுகின்றார். ஆமையா. ஐயா யமகால தூதுவர்களே, என்னப்பா அதோ ஆகாத பாவிக ஆலயத்தில் வருகிறார், ஆடலும் மாடலுமாக வருகின்றார், அவருடைய உயிரை உடனே பருகி வாருங்கள் ஆகட்டும் என்று சொல்லி, சரி. அதாவது தூதன் கிணறாகவும் ஆ. காலன் கரும்பாம்பாகவும் எம்மன் தோண்டிப்பட்டையாகவும் அரும்பெரும் கானகத்தில் அமர்ந்து கொண்டார்கள். சரிதான். அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இவன் ஒரு மறைவனாக இருந்து மரபனாக மாறி கொலை செய்த வெளியாலை சற்று தண்ணீர் தாகம் எடுக்கின்றது, எங்காவது தண்ணீர் கிடைக்குமா என்று சொல்லி சுற்றுப்பட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆதி பகவான் உருவாக்கிய கிணறை கண்ணிலே கண்டார். ஓடோடி வந்து கிணற்றுக்குள் பார்க்கக்கூடிய நேரத்தில் தண்ணீரானது இருப்பதை கண்ணிலே கண்டார். நினைக்கின்றார், நாமல் செய்தது ஒரு பாவமாக இருக்கும் என்று சொன்னால் அரும்பெரும் கானகத்தில் கிணறு இருக்குமா? கிணறு தான் இருக்கும் என்று சொன்னால் கிணற்றுக்குள் தண்ணீர் இருக்குமா? இல்லை, தண்ணீர் தான் இருந்தாலும் அதாவது அதை கோரி பருகுவதற்கு தோண்டி இருக்குமா? தோண்டிப்பட்டை இருக்குமா? இருக்காதல்லவா? அவளுடைய விதி முடிந்து போட்டது, அவள் இறந்து விட்டார். சற்று தண்ணீர் சாப்பிட்டு விடலாம் என்று சொல்லி ஓடோடி வந்து கொண்டு வந்த முடிச்ச கிணத்து தவளத்தின் மீது வைத்து விட்டு தோண்டி பட்டை எடுத்து அப்படியே கிணற்றுக்குள்ளே இறக்குகின்றாரா? செய்தான் பாருங்கள். கண்ணீகையத்தோடு தோண்டியை தொழுத்தே கல்லில் விரித்திடவே தவளத்திலே வைத்து விட்டு தோண்டி எடுத்து தண்ணீர் கோரும் போது கல்படைகளை சமட்டினான் அல்லவா? கல்படியானது விலகி உள்ளிருந்து ஒரு நாகமானது அப்படியே வெளியே வருகிறதா? சரி, இவனுடைய கரமானது தட்டுப்பட்டு கிணத்து தவளத்தில் மேல் இருந்த முடிச்சானது நேர கிணற்றுக்குள்ளே விழுந்ததா? பாப்பான் கரையிலே விழுந்தான மனதிற்குள் எண்ணுகின்றார், அதாவது தக்க வைக்கக்கூடிய விலைக்கு கொண்டு வந்த பொன்பொருள் அனைத்தும் கிணற்றுக்குள் விழுந்து விட்டதல்லவா? உடனடியாக ஒரு புலியோடியை பார்க்க வேண்டும். பாம்பு கடித்த விஷத்தை இறக்குவதற்கு ஒரு பண்டிதரை பார்க்க வேண்டும். புலியோடி உண்டோ? புலியோடி உண்டோ? புலியோடி உண்டோ? பண்டிதர் உண்டோ? புலியோடி உண்டோ? பண்டிதர் உண்டோ என்று சொல்லி நான் கடி எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் கடித்தது கரும்பாம் அல்லவா? அதனுடைய விஷமானது என்னுடைய தலைக்கு ஏறி அரும்பெரும் கானகத்தில் அந்த பாப்பானும் இறந்து விட்டானா? இவனுடைய உயிரும் கைலாசம் வருகிறது. சரி, உயிரும் கைலாசம் வந்த போது போனர் கையில் எல்லோ வேறுமாகவே சென்றே பாவையும் மன்னன் தங்கையுமாக சொல்லி நிறுத்தி மறைய தண்ணே
வீரம் கைலாசம் வந்த பொழுது சரி. பார்த்து பகவான் சொல்லுகின்றார், என்ன சொல்லிட்டார்? அம்மா தாயே, ஆ. எப்பா ஆ. ரெண்டு பேரும் இருந்து முகத்தை பார்த்து பார்த்து அழுதுட்டே இருக்கீங்களே, ஆமாம்மா. என்ன காரணம், உங்களுக்கு என்ன நேர்ந்தது? சுவாமி, என்ன? அதோ இருக்கின்ற ஒரு கிராதகன், ஆமா. ஆகாத பாவி, இவனை நம்பி நடுக்காட்டிலே வந்த காரணம், அதாவது நடுக்காட்டிலே சென்றதற்கு சரி. நியாயம் சொல்லாமல் என்னுடைய தங்கையுடைய தலை மீது கல்லை போட்டுக் கொண்டு விட்டான். சரி. சுவாமி, கைலாச மலைக்கு வந்த காரணம் என்று சொன்னால், என்ன? அதாவது அவன் கல்லால் கொண்ட பலியை மறு பிறவி எடுத்து ஆமா. கரத்தாலே வாங்க வேண்டும். சரி. உங்க அது பள்ளிக்கு பள்ளி மட்டுமல்ல. கொள்ளணுமா? ஆமாம்மா. சரிதான். அது மட்டுமல்லாமல் என்ன? என்னையும் என்னுடைய தங்கையும் ஒரே தாயின் வயிற்றில் இந்த பூலோகத்தில் பிறப்பிக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். அது மட்டுமல்லாமல் என்ன? நாங்கள் நினைத்தது அனைத்தும் எங்களுக்கு வரமானது வருவதற்கு வர வேண்டும் சுவாமி. சரி. மேலக்கலைஞருக்குழு முக்கிய அறிவிப்பு, உடனடியாக ஆலயத்திற்கு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றார்கள். பூஜையானது நடக்க இருக்கக்கூடிய காரணத்தினால் மேலக்கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்திற்கு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றார்கள். இப்படியாகி ஆமா. 3 பேருக்கும் அறிவிரவி கொடுக்கின்றார்கள். சரி. அந்த லட்சுமியையும் திருகண்ட நட்டுவனையும் ஆமா. வயிற்றில் எங்கே பிறவி செய்தார் பாருங்களே, எங்கே பிறை செய்தார்கள்? நாட்டிலேயும் நல்ல நாடு, மாமலர்கள் புகழும் நாடு, கோடை மழை பொழியும் நாடு, வெள்ளந்த வீசும் நாடு, வளவள நாடதையோ, வெள்ள நாடதையோ, ஆடுவாராம் செப்பியனோ, அழகான சோழவள நாட்டை செம்பிய மன்னன் ஆண்டு வருகிறார். சரி. இவர்கள் இருவரையும் அவர்களுக்கு மறுபிறவி கொடுக்கின்றார்கள். சரி. ஆதி சிவனை நினைத்து இந்த செம்பிய தேவியானவள் சரி. குழந்தை இல்லாத கவலையினாலே அனுதினமும் உரையமடைகின்றார்கள். ஆமா. இப்படி இருக்க சரி. ஆதி சிவனுடைய அருளாலே செம்பிய தேவியான கர்ப்பமானாள். சரி. மாதங்கள் 10 தீர்ந்தன. ஆமா. மருத்துவத்தாள் வருகிறாள். ஆமா. மருத்துவத்தாளை கண்டபொழுது செம்பிய தேவி என்று சொல்வாள் பாருங்கள். என்ன சொல்கிறாள்? வயரோ அடி வயரோ கட வயரனோ ஐயோ, விட்ட மரமோ உடல் வயரனோ ஐயோ, முகவையர்பாள் பொறிமேலே புரண்டழுவாள், நல்ல விழுவாள் என்று அழுவாள். 10 மாதம் ஆனவுடனே மன்னவனை பார்த்து சொல்லுவாள், என்னப்பா சொல்லுகிறார்கள்? உடனே ஒரு மருத்துவத்தை இழைத்து வரக்கூடாதா? எப்பா, 10 மாதங்கள் ஆகட்டும் ஆகிவிட்டன. என்று சொல்லி அரண்மனை மருத்துவதியை கையோடு அழைத்து வருகின்றார்கள். சரி. மருத்துவதி அழைத்து வந்து, ஆமாம்மா, ஆகட்டும் என்று சொல்லி சொல்லி. மருத்துவதியை கையோடு அழைத்து வருகின்றார்கள். ஆமா. மருத்துவதி வந்தவுடனே இந்த திருத்தேவி பெண்குடியானவர்கள் எப்படி அழுது குழப்புகின்றார்கள் என்று சொன்னார். என்ன சொன்னாள் பாருங்க. என்னப்பா, ஏ அம்மா மருத்துவமே விளவுதாமதோயே, நடுவரையிலே நாடு தரிதானோ, இல்லையம்மா, இல்லையம்மா, மருத்துவமே போட் உடாத, அசத்து அசத்து, கடந்த உயிர் போகும் மன்னவனை வரச் சொல்லுங்களோ, மாலையிட்ட மணவாளே மகிமையுடன் அழைத்து வாங்கோ, தென்னை வாங்கி திண்ணை வாங்கி, ஏழையாள் ஓதுவான், ஏழைமொழியால் ஓதுவாளா, என்ன வாடை கட்டபோது என்னை வாழ விட்டபோது, உலகதெல்லோ மேனி எல்லாம் உலகத்தில் மேனி எல்லாம், சோரைக்கனி குடமடைய சோரகண்ணி குணமுடைய, ஓவியர்கள் பிடித்திருக்க ஓவியர்கள் பிடித்து நிற்க, தந்திரந்தா நீலராஜன் நீலராஜன், தாயான இசுக்கு அம்மை வந்து பிறந்திடுவாள். இப்படி மருத்துவத்தாள் வருகிறாள். ஆமாம்மா. 3 குலத்து எண்ணெய் வாங்கி வயிற்றில் இடும் பொழுது சரி. எண்ணெய் வாடை பட்ட போது இலகுதல்லும் இனியெல்லாம் சோரக்கண்ணி குணமுடைய தோகையர்கள் பிடித்து நிற்க, சரி.
வண்ணமுடன் அவள் வயிற்றில் இந்த வையகத்தை ஆள்வதற்கு முதலாக ஒரு ஆண் குழந்தை வந்து பிறந்ததா? சரிதான். சற்று நேரம் கழித்த பிற்பாடு ஒரு பெண் குழந்தை பிறந்ததா? சரிதான். முதல் பிறந்த ஆண் குழந்தைக்கு நீலிராஜன் என்று, ஆமா. இரண்டாவது பிறந்த பெண் குழந்தைக்கு நீலியம்மை என்று பெயர் வைத்தார். அதாவது இந்த உலகத்தை இயக்க வந்த காரணத்தினால் இயக்கியம்மை என்றும் இசைக்கு மயங்கி பிறந்த காரணத்தினால் இசக்கியம்மை என்றும் அப்படி என்று சொல்லி திருநாம பெயரிட்டு சீரும் சிறப்புமாக வளர்த்து வருகின்றார்கள். சரிதான். இப்படி இருக்கக்கூடிய நாளையிலே அப்பையா. குழந்தைகள் பிறந்த போதே சரி. பிறந்தாளே இசக்கியம்மை 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 உயர்கள் குறவை பாட குறவை பாட பிறந்தாளே இசக்கியம்மை இசக்கியம்மை உயர்கள் குறவை பாட குறவை பாட தலைக்கோ சிவனருளா தலைக்கோ சிவனருளா சிலை போலே சொல்ல நாடனிலே ஆயாரோ பிறந்த போதே ஐயாரோ பிறந்த போதே ஏனோ தான் கேட்டு ஏனோ தந்தே தான் கேட்டு சுத்தகதே தான குழந்தைகள் பிறந்தார் என்று சந்தோஷமாய் மனமகிழ்ந்து சந்தோஷமாய் மனமகிழ்ந்து அப்பனையார்கள் விளையா இடையர்கள் குணவை பாட போடு 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 இசைக்கியம்மையும் நீலராஜன் பிறவியான போதே ஆமையா. அழகாக மன்னன் நினைக்கின்றான் நினைக்கின்றார்கள் குழந்தைகளுடைய ராசிபலனை பார்க்க வேண்டாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜோதிரி அழைத்து சொல்லுகிறார்கள். எப்பா என்ன? அதாவது எனக்கு ஒரு ஒன்றுக்கு 2 குழந்தை பிறந்திருக்கின்றது. சரி. இந்த குழந்தைகளுடைய ஜாதக பலனை பார்க்க வேண்டும். ஐயா, ஆ. பிள்ளைங்களுடைய ஜாதக பலனை பார்க்கும்போது ரொம்ப மோசமா இருக்குது. என்னப்பா சொல்லுகிறீர்கள்? பிள்ளைகள் உங்களோடு இருக்க வந்த பிள்ளைங்க கிடையாது. சரி. பழிக்கு பழி கொள்வதற்காக பிறந்த குழந்தைகள். ஆ. சோழவள நாட்டிலே ஆடு மாடுகள் களவு போகும். சரி. இது பாருங்கள், இந்த குழந்தைகள் ஆகாது மன்னா. ஆ, அதனால் எங்கேயாவது கொண்டு விட்டு விடுங்கள். எப்பா என்ன? வாழாத பிள்ளையாக இருந்தாலும் தாதி தேரோடு இருந்து விடட்டும். சரி. உங்களுக்கு வேண்டுமென்றுள்ள வெகுமதியை எடுத்து வாங்கி கொண்டு சென்று விடுங்கள். அப்படியே ஆகட்டும் என்று சரி. ஜோதிடரை அனுப்பிவிட்டு தாயான இசக்கியவன் நீலராஜன் தாலாட்ட வேணும் என்று சொல்லி ஆமாம்மா. இப்படி தாலாட்டினார் பாருங்கள். எப்படி எப்படி கண்ணே? ஆரீரேரி ஆரீரேரி ஆராரோ ஆரிராரோ. ஆரிரரி ஆரிரரி ஆரிராரோ. ஆரிரரி ஆரிராரோ. சோழராஜல். அருமை மகனே. சக்கரங்கள் இருக்க வந்த அழகுடைய அப்படியே